ஹே கைஸ்! இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JSON.Stingifyனா என்ன? JSON.Parseனா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதோட பர்ப்பஸ் என்ன? JSON.Stingify என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அரேவையோ இல்ல ஆப்ஜெக்ட்டையோ அது வந்து JSON ஸ்ட்ரிங்கா வந்து மாத்தும். ஸோ இது வந்து என்ன இதோட இன்புட் வந்து எப்படி குடுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணு ஆப்ஜெக்ட் இல்ல அரே இல்ல ஏதோ ஒரு வேல்யூ நீங்க குடுத்தாலுமே சரி, அவுட்புட் வந்து நமக்கு வந்து JSON ஸ்ட்ரிங்கா வந்து வரும். ஸோ இதே வந்து நம்ம பார்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த JSON ஸ்ட்ரிங் இருக்குல்ல, நம்ம JSON ஸ்ட்ரிங்கா இருக்கிறத மறுபடியும் நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டா வந்து மாத்தி குடுக்குதுதான். ஸோ இதோட இன்புட் எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JSON ஸ்ட்ரிங்கா வந்து நம்ம குடுக்கணும். அதே மாரி நமக்கு அவுட்புட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டா வந்து வரும். ஸோ இந்த JSON ஸ்ட்ரிங்கிஃபைலயே நம்மளோட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, வேல்யூ, ரீப்ளேசர், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஸோ இதுல வேல்யூ மட்டும் தான் வந்து மேண்டேட்டரி. ரீப்ளேஸரும் ஸ்பேஸும் வந்து ஆப்ஷனல். இதே மாதிரி JSON.parse சின்டாக்ஸ் நம்ம பார்க்கும்போதும் சரி, டெக்ஸ்ட் மட்டும் தான் நமக்கு மேண்டேட்டரி. ரிவைவர் வந்து நமக்கு ஆப்ஷனல். ஸோ இத வந்து எப்படி வந்து மாடிஃபை பண்றது? இதோட கீ ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? இதோட பர்ப்பஸ் என்ன? இத வந்து எங்க யூஸ் ஆகும்? அப்படின்ற எல்லாத்த பத்தியுமே நம்ம டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் ரிலேட்டட் வீடியோல குடுக்குறேன். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.